ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வாழைப்பழத்தில் பஜ்ஜி செய்யலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்பவே பழுத்துடுச்சு பழம். இப்படி இருக்கிற பார்த்தா பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் பஜ்ஜி செய்து கொடுத்தா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இன்றைக்கி வாழைப்பழ பஜ்ஜி செய்யலான்ட்டு நினச்சிருக்கேன். அதுக்காக கொஞ்சம் மைதா மாவு எடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க, நம்ம உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி மைதா மாவு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதை கூட கொஞ்சமாக அரிசி மாவு, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அந்த அரிசி மாவு சேர்க்கும்போது தான் கொஞ்சம் அது கிறிஸ்பியாக கொஞ்சம் மொறுன்னு கிடைக்கும். இல்லைன்னு சொன்னால் அந்த மைதா மாவோட அந்த வலுவெழுப்பு தன்மை அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். அரிசி மாவு சேர்த்தோன்னு சொன்னால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக சுகர், நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு போடுறேன். ஆனால் சோடா உப்பு போடாமலாம் செய்யலாம். ஆனால் கொஞ்சம் நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. நான் இருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதோட சில கலர் பொடி சேர்ப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற மஞ்சத்தூளை தான் சேர்க்க போகிறேன் கலருக்காக. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். மஞ்சத்தூள் சேர்க்காமல் இருந்தேன்னா கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி மஞ்சத்தூளே சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சர்க்கரை அந்த சுகரும் சால்ட்டும் சேரும்போது அது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். பார்த்துக்கோங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அந்த மாதிரி கரைச்சிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இது பண்ணி ரொம்ப அது கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டே இருக்கணும் தண்ணி விட்டு. இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ரொம்பவே நல்லா கரைச்சிக்கிட்டே இருக்கணும். அதில் கட்டியே இருக்கக்கூடாது. அதை நல்லா கரைச்சிக்கிட்டே இருக்கணும். மாவு கரைக்கணும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் வாழை ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்க. சென்னையில இதை நேந்திரம் பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ரொம்ப ஃபேமஸான பழம், ரொம்ப எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இதில் பச்சையாக இருக்கும்போது சிப்ஸு போடுவாங்க. கொஞ்சம் பழத்தா நல்லா இருக்குது. இது ரொம்ப அதிகமாக பழத்தனால நான் இன்றைக்கி வாழைப்பழ பஜ்ஜி போடலான்னு நினச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், மாவை இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இனி இது வாழைப்பழத்தை எடுத்து இதில் இது பண்ணும்போது கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம வாழைப்பழத்தை ரெடி பண்ணிக்கலாம். நான் வாழைப்பழ பஜ்ஜி செய்கிறதுக்கு ஸ்டஃப் எப்படி செய்யலான்னு என்னென்ன பொருளெல்லாம் தேவைப்படான்னு சொல்கிறேன். கொஞ்சமாக சர்க்கரை பாகு காய்ச்சி வச்சுருக்கிறேன். ஆனால் நான் இன்றைக்கி என்னென்னா சர்க்கரை பாகு காய்ச்சி வைக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்னா உடம்புக்கு நல்ல விதமாக இருக்கிறது வேண்டி கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கிறேன். கருப்பட்டி, ஆனால் சர்க்கரையும் போடலாம், நம்ம சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த இது அவல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அவல் எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்காக நெய் சேர்த்துக்கலாம். அப்புறமா அதில் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம், கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் செய்யலாம். நம்ம ஸ்டஃப்புக்கு நம்ம எது நம்மளுக்கு பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்களோ இல்லைன்னா எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம ஸ்டஃப்புக்கு சிறுபயிறு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அவலும் தேங்காய் துருவலும் கருப்பட்டி பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சமாக நெய், கிஸ்மிஸ் பழம்,
முந்திரி பருப்பு ஏலக்காய் சேர்க்க போகிறேன். நம்ம வந்து ஸ்டஃப்பை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் வந்து கருப்பட்டி பாகு காய்ச்சி அதை வந்து அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதே திருப்பி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த இதை வந்து அரைச்சி ஊற்றுனதை வந்து எடுத்து வடிகட்டி ஊற்றுனதை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து என்னென்னா நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கிறோம் இல்லை, அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எவ்வளோ ஸ்டஃப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்தால் வந்து ஒயிட் கலர் கருப்பட்டியாக இருந்துச்சு, அதனால வந்து ஒயிட் கலர் கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. கருப்பு கலர் கருப்பட்டி எடுத்திங்கன்னா இது வந்து ரொம்பவே கருப்பாக இருக்கும். நான் இன்றைக்கி என் வீட்டில் இருந்த பொருளை எடுத்ததுனால வீட்டில் வந்து வெள்ளை கலர் கருப்பட்டி வந்து வாங்கி வச்சுருந்ததுனால அதை வந்து யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தேங்காய் வந்து இந்த தண்ணியிலே வந்து வேகிற மாதிரி கொஞ்சம் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காயை போட்டு ரொம்ப அடிக்கலரை கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து தேங்காயில் வந்து அந்த கருப்பட்டி வந்து சாறு வந்து இறங்கி கொஞ்சம் நல்லா இருக்கும். தேங்காய் சவைக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் வந்து கொஞ்சம் அதோட வந்து தண்ணியை வந்து வத்திடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா என்னென்னா கொஞ்சமாக நெய், கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். என் பசங்க வந்து சாப்பிடுவாங்க, அதனால வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இனி இது கூட நம்ம வந்து வச்சுக்கிற கிஸ்மிஸ் பழம் அதை சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு இதை சேர்த்து நல்லா அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இது வந்துட்டு இனி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி வரும்போது நாம் எடுத்து வச்சிருக்கிற அவலை வந்து தட்டலாம். நம்ம அவல் சேர்க்குறோம், அவல் சேர்க்காமலும் இதில் வந்து செரு பயிறு, பச்சை பயிறு கூட இதில் சேர்த்து பண்ணிக்கலாம். ஆனால் என் பசங்க வந்து அவல் சேர்த்தா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சர்க்கரை பாகு பண்ணலாமல் சீனி சுகர் கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நானும் உடம்புக்கு ஹெல்த்தி கருப்பட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால வந்து இன்னைக்கு கருப்பட்டியை வந்து சேர்த்துக்கிறோம். அவல் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஸ்டஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வந்து அவலை வந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கரெக்டான பதம் கிடச்சிடுச்சு. இது வந்து ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை இந்த வாழைப்பழத்தில் வந்து வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது செம டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும், உடம்பு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா நான் இதில் வந்து கருப்பட்டி சேர்த்துக்கிறேன், அவல், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் சேர்த்துருக்கனால வந்து இது வந்து உடம்புக்கு வந்து ஹெல்த்தி தான். பாருங்கள், போதும். இந்த மாதிரி இதாகிடும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இனி வந்து பழத்தை வந்து ரெடி பண்ணலாம். நான் வந்து இனி பழத்தை வந்து ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், அதில் வந்து தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து இப்படி கீறிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே வந்து அதோட வித்தெல்லாம் இருக்கும், அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பிடிக்காது. அதை வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த வள்ளி வலை மாதிரிலாம் இருக்கிற வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இந்த மாதிரி வந்து பழத்தை வந்து இந்த மாதிரி உள்ளே இருந்து அதோட வந்து விதையை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து இதை வந்து ஸ்டஃப்பை வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான்.
அந்த ஸ்டஃப்போட வந்து வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா அது வந்து கருப்பட்டியில் பண்ணனால வந்து அதை வந்து வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இப்போவே எடுத்து சாப்பிடணும் போலவே இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா இருக்குது ஸ்டஃப்பு. ரொம்ப வாசனையாக நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டேன் பாருங்கள். ஃபில் பண்ண அப்புறமா வந்து நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கோம் இல்லை, அந்த மாவில் வந்து இதை வந்து ஃபில் பண்ணி எண்ணெயில் போட்டால் போதும். நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இந்த ஸ்டஃப் எல்லாம் உள்ள வச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். பார்க்கவே அழகாக இருக்குது. இனி வந்து மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பாருங்கள் நல்லாவே இருக்குது. நான் வந்து பஜ்ஜி போடுறதுக்கு எண்ணெயை வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சுடுச்சேன். அப்புறமா வந்து மாவு ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் வந்து நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு வந்து எந்த எண்ணெயாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். கொஞ்சம் நல்லாவே இருக்கும் வாசனை. எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ண போகிறேன். எண்ணெயை நல்லா வந்து காஞ்சிடுச்சு. இனி வந்து நம்ம வந்து பஜ்ஜியை வந்து பழத்தை எடுத்து இதை வந்து மாவில் வந்து டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சிக்க வேண்டியதான். பாருங்க, பார்க்கவே அவ்வளோ நல்ல அழகாக இருக்குது. கருப்பட்டி வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. அப்படியே எண்ணெயில் போட்டுக்க வேண்டியதான்.